ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட், அதாவது நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தது எதுக்காக, முத்துக்குமரன் டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த ஒரு தருணம் நடந்து முடிஞ்சிருக்கு. பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருந்துச்சு. ஆமாங்க, அதை பார்க்கும்போது ஜெயிச்சுட்ட மாறா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் எனக்குள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கும் வந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லங்க, வீடியோவை பாக்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க. என்னடா உன்னோட தொல்லை இன்னைக்கோட முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்களா? அடுத்த சீசன்லயும் விட மாட்டேன், வந்துருவேன். அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட்ல ஜாக்லின் தரமான செய்கைகள் பண்ணிருக்காங்க. அதே மாதிரியே விஷால் எந்த தைரியத்துல இவ்வளவு தில்லாலங்கடி வேலைகள் எல்லாமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இன்னைக்கான எபிசோட்ல வெளியே வந்துருச்சு. சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோடோட ரிவ்யூவையும் டீடைலா பாத்துடலாங்க. 5 மணி நேரம் எபிசோட், கொஞ்சம் லென்த்தியா போனாலும் பொறுத்துக்கிட்டு பாத்துருங்க. அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை விஜய் சேதுபதி ஸ்டைலா மாசா என்ட்ரி கொடுக்கிறாரு. அதுக்கப்புறமா போட்டியாளர்கள், அதாவது வெளியேறின போட்டியாளர்கள் எல்லாருமே ஒவ்வொரு நபர்களா வர்றாங்க. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தவரை போட்டியாளர்கள் ஆடி முடிச்சிட்டாங்க, நீங்களும் ஓட்டு போட்டு முடிச்சிட்டீங்க, போட்டி கடுமையா இருந்ததுனால கொண்டாட்டமும் பெருசா தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எபிசோட ஸ்டார்ட் பண்றாரு. அதே மாதிரி இன்னைக்கான எபிசோடோட ஸ்டார் யாரு அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு. வேற ஒன்னும் கிடையாதுங்க, யாரு இந்த சீசனோட டைட்டில் வின்னரா வரப்போறாங்க, யார் கையில இந்த டிராபி வரப்போகுது அப்படிங்கறது தான் இன்னைக்கான நிகழ்வு. அதை வச்சு இன்னைக்கான ஸ்டார் டிராபி தான் அப்படிங்கிற மாதிரி டிராபிய காட்டுறானுங்க. உண்மையாவே மொக்க டிராபிங்க. இதுவரையா நடந்த சீசன்லயே இந்த சீசனோட டிராபி மாதிரி எந்த டிராபியுமே கிடையாது. செம மொக்கையா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஜாக்லின் வர்றாங்க. ஜாக்லினோட என்ட்ரி தாறுமாறா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். வந்த உடனே விஜய் சேதுபதியும் புகழ்ந்து தள்ளுறாரு. ஜாக்லினும் அதே தான் சொல்றாங்க. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது ரொம்பவே பயந்து தான் வந்தேன், ஆனா வெளியே போய் பார்க்கும்போது எனக்கா இவ்வளவு மக்கள் ஆதரவு கொடுக்கறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கே வியப்பா இருந்துச்சு. உள்ள இருக்கும்போது பல இடங்கள்ல நம்ம எதுவும் தப்பா பண்றோமா, வெளியே எதுவும் தப்பா போயிருமா அப்படிங்கிற மாதிரி பதட்டத்திலேயே இருந்தேன். ஆனா நான் எதுக்காக என்ன பண்ணேன் அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சு மக்கள் எனக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. இவ்வளவு ஆதரவு கொடுத்த அவங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறதே எனக்கு தெரியல. 15 வாரமா நாமினேஷன்ல வந்திருக்கேன், இருந்தாலும் சலிக்காம எனக்கு ஓட்டு போட்டு என்ன காப்பாத்தின எல்லாருக்குமே நன்றி அப்படிங்கிற மாதிரி அவங்களோட நன்றியை தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்துல ஜாக்லினுக்கு போடப்பட்ட ஏவி ரொம்பவே ஒஸ்ட் அப்படின்னு தாங்க சொல்லுவேன். ஜாக்லினை பொறுத்தளவுல நிறைய தரமான செய்திகள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ணிருக்காங்க. நான் தான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன்லங்க, இந்த சீசனோட ஹீரோ முத்து அப்படின்னா ஜாக்லின் தான் வில்லி. அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களோட ஏவி அந்த அளவு பெருசா இல்ல அப்படின்னே சொல்லுவேன். இருந்தாலும் விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ஜாக்லினை எவ்வளவு பாராட்ட முடியுமோ அவ்வளவு பாராட்டினாரு. அதே நேரத்துல ஜாக்லின் முழுக்க முழுக்க மக்களுக்கு நன்றி தெரிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சொன்ன ஒரு வாக்கியத்தை மறக்கவே முடியாது. என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெயிச்சவன் சொன்னா இந்த உலகம் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா ஜெயிக்கிறதுக்காக போராடுறவன் சொல்றதையும் இந்த உலகம் கேட்கும் அப்படிங்கறது என்னோட எவிக்ஷன்ல இருந்து புரிஞ்சு மக்கள் எனக்கு அந்த அளவு ஆதரவு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உண்மைதாங்க, இந்த சீசனை பொறுத்தளவுல ஜெயிக்கிறதுக்காக போராடினவங்களோட குரல் கேட்டிருக்கு. முத்துக்குமரனோட குரல் நம்ம எல்லாருக்குமே கேட்டுச்சு இல்ல. அவன் முழுக்க முழுக்க போராட தானே செஞ்சான். ஏதோ ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தமிழையும் தன்னோட உழைப்பையும் மட்டுமே நம்பி வந்திருக்கான். அவனோட குரலும் மக்களுக்கு கேட்க தானே செஞ்சுச்சு. கண்டிப்பா இந்த சீசனை பொறுத்தளவுல மக்கள் சரியான முடிவு எடுத்திருக்காங்க. ஜாக்லினை பொறுத்தளவுல மக்களுக்கு நிறையவே நன்றிகள் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல சௌந்தர்யாவை போட்டு பொழக்கிறாங்க. மக்களுக்கு நன்றி சொல்றது மட்டும் இல்லாம என்னோட காம்படிட்டரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் வெளியேயும் போட்டி போட்ட எல்லாருக்குமே நன்றி அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது ஜாக்லின் கூட நட்பா பழகி ஜாக்லினை பல இடங்கள்ல டவுன் பண்றதுக்காக சௌந்தர்யா பல வார்த்தைகள் பேசியிருக்காங்க. நடிக்கிறா, போலியா இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல பேசியிருக்காங்க. சௌந்தர்யாவோட PR டீம் பல இடங்கள்ல ஜாக்லினை கழுவி ஊத்திருக்காங்க. அதாவது முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருமே அவங்களோட டார்கெட் ஒரே ஒரு ஆள் தான். திறமையே இல்லாம PR டீமை மட்டுமே வச்சு கடைசி வாரம் வர வந்த சௌந்தர்யா மேலதான் முத்துக்குமரன் ஆதரவாளர்களுக்கு கோவம். மத்தபடி ஜாக்லின் கூட கேம் ஆடுறாப்பா அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடலாம். அதே நேரத்துல ஆனா சௌந்தர்யாவோட PR டீமை பொறுத்தவரை முத்துவை எந்த அளவு டார்கெட் பண்ணாங்களோ அதே அளவு ஜாக்லினையும் டார்கெட் பண்ணாங்க. ஏன்னா எந்த தகுதியும் இல்லாத தனக்கு டைட்டில் வின்னர் பட்டம் கிடைக்காது அப்படிங்கிறது அவங்களோட PR டீமுக்கே தெரியும். அதனால ரன்னராவது வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ்வளவு போராடினானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்த ஜாக்லினை பொறுத்தவரை ஒரே வார்த்தையில சௌந்தர்யாவை முடிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கதறிட்டு இருக்கானுங்க, போய் பாருங்களேன். மக்கள் நாயகி சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி அவனுங்களா கதறிட்டு இருக்கானுங்க. கதறுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.
அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல எவிக்ட் ஆகி வெளியே போன போட்டியாளர்கள் கிட்ட நீங்க வெளியே போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு. இதுல ராணவ வந்து உருட்டி இருக்கான். இந்த இடத்துலயும் எப்பா சும்மா வளராதடா உட்கார்றா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துலயும் ராணவ தரமா வச்சு செஞ்சிடறாரு. அதே நேரத்துல சுனிதா வந்து தனக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பையும் பயன்படுத்தி விஜய் சேதுபதிக்காக ஒரு கவிதை எல்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட கவிதையோட ஸ்பான்சர் வந்து தீபக் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு பேரையுமே விஜய் சேதுபதி பாராட்டுறாரு. அதே மாதிரி சுனிதா வந்து என்னோட தங்கையை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன், தங்க கூட இப்ப நெருக்கமா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்ததா மஞ்சரியை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல பேர் கூட சண்டை போட்டு அவங்க கிட்டே பேசிட்டு இருக்கேன். அதனால வெளியே போனதுக்கு அப்புறமா முதல்ல எங்க அப்பா கூட இருந்த உறவை மேம்படுத்திக்கிட்டேன். கண்டவங்கிட்ட எல்லாம் சண்டை போட்டு சேர்ந்துக்கிறோம், பெத்த அப்பா தானே சேர்ந்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சேர்ந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே நேரத்தில் தீபக் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க சொன்ன மாதிரியே வெளியே போனதுக்கு அப்புறமா பொங்கலை குடும்பத்தோட செலிப்ரேட் பண்ணேன் சார். இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். அது மட்டும் இல்லாம என்னோட தம்பியையும் நான் மிஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே விஜய் சேதுபதி வந்து எந்த தம்பியா அப்படிமே கேக்குறாரு. சார் என்னோட தம்பி முத்துக்குமரனை மிஸ் பண்றேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. பாருங்க வேற லெவல் தரமான சம்பவமா இருந்துச்சு. ஆமாங்க, இந்த சீசனை பொறுத்தளவுல உண்மையான உறவு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா அது தீபக் முத்துக்குமரனோட உறவா இருக்கட்டும், அதே மாதிரியே ஜாக்லின் ரயான் இவங்களோட நட்பா இருக்கட்டும், ரொம்பவே உண்மையானது அப்படின்னே சொல்லலாம். மீதி எல்லாருமே பேசினாங்க, பழகுனாங்க. வெளியே போயும் அது தொடருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கேள்விக்குறிதான். ஆனா முத்துக்குமரன் தீபக் இவங்களோட உறவு தொடரும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல. அதே நேரத்துல தர்ஷிகா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பொறுத்தளவுல இந்த விளையாட்டுல கொஞ்சம் தடுமாறிட்டேன். எங்க அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஆனா நான் ரீஎன்ட்ரி கொடுத்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா எங்க அம்மா ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவே எனக்கு போதும். இருந்தாலும் வெளியே வந்ததுக்கு அப்புறமா நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த டாஸ்க் எல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா சொல்றாங்க. அந்த இடத்துல விஜய் சேதுபதி ஒண்ணுதாங்க சொல்றாரு, உண்மையாவே உங்களை நானும் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுதாங்க உண்மை. தர்ஷிகா மட்டும் விஷால் வலையில விழாம இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு டாப் 5ல கண்டிப்பா தர்ஷிகா இருந்திருப்பாங்க. விஷால மட்டும் குறை சொல்ல முடியாது, தர்ஷிகா மேலையும் தவறு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் நாடகக்காரி அன்ஷிதா பேசுறா. ஐயோ பேச்சாங்க பேசுறா. அதாவது என்னோட எக்ஸ் வந்து என்னோட வாழ்க்கையே கெடுத்துட்டான், என்ன சின்ன பின்னமாக்கிட்டான், ரொம்பவே நொந்துதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனேன். ஆனா வெளியே வந்த உடனே அவங்கிட்ட போய் நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், அவனும் இன்னொரு ஆள் கூட தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுது. அடைச்சி கர்ம வாய மூடு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க, இவ பேசும்போது அர்ணவோட மூஞ்சிக்கு போக்கஸ் வைக்கிறாங்க. இவ என்னமோ யோக்கிய மாதிரி பேசிட்டு இருக்கா. அடுத்தவன் பொண்டாட்டி கிட்ட சொர்ணாக்கா மாதிரி கேவலமா கத்துனவதான் இவ. சரிமா, அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிருச்சுன்னு தெரியும்ல, மானங்கட்டு போய் அவன் பின்னாடி எதுக்கு சுத்துன? இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அதே கேவலத்தை தானே பண்ண. தர்ஷிகா வந்து விஷால லவ் பண்றா அப்படிங்கிறது உனக்கே தெரியும், மறுபடியும் எதுக்காக அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பூந்து அங்கேயும் சிங்கி அடிச்ச? நீ வேற லெவல்மா. நீ யாரு கூட பேசினாலும் அவனோட குடும்பம் பிரிஞ்சிடும் அப்படிங்கறது மட்டும் எங்களுக்கு தெளிவா தெரியுது. அடுத்ததா தர்ஷா குப்தாவை பொறுத்தவரை, சார் நான் பிரியாணியை ரொம்பவே மிஸ் பண்ணேன் சார். வெளியே போனதுக்கு அப்புறமா பிரியாணியா தின்னுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சுனிதா வந்து, இல்ல சார், இவ வெளியே போனதுக்கு அப்புறமா நீலாம்பரி மாதிரி அவ இருந்த எபிசோட உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதெல்லாம் செம ஃபன்னா இருந்துச்சு. அடுத்ததா ஜெஃப்ரி அப்படிங்கிற பொறுக்கி பேசினா, அதை பத்தி நம்ம கண்டுக்கவே வேண்டாம். அதே நேரத்துல ரஞ்சித்தை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள டாஸ்க் விளையாண்டு வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கறதையும் ஒரு டாஸ்க் ஹேண்டில் பண்றேன், அதாவது உன்னை முடிக்கணும் அப்படின்னா அதை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் சொன்னாரு. நம்மளுமே அதை வாழ்க்கையில கடைபிடிச்சா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பல இடங்கள்ல சரி இதை நாளைக்கு பண்ணிக்கலாம், இதை பிறகு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒதுக்கி வைக்கிறோம். ஒன்னு செய்யணும்னு முடிவெடுத்த பிறகு அதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுமே வாழ்க்கையில முன்னேறதுக்கு அது முதல் படிக்கட்ட அமையும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அடுத்ததா அருண் பிரசாத். அருணை பொறுத்தளவுல என்னதான் நான் வெளியே இருந்தாலும் நான் பிக் பாஸ் வீட்டை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அடுத்ததா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல டாப் 5 போட்டியாளர்கள் கிட்ட இந்த வீட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு. எல்லாரும் என்ன சொல்ல போறாங்க, இந்த வீட்டுல வாழ்ந்துட்டோம், இந்த வீட்டை ரொம்பவே மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு நடந்த டாஸ்க பத்தி கேள்வி கேட்கிறாரு. இதுல முதல்ல முத்துக்குமரன் தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சார் பெட்டி எடுக்க போகும்போது பயமும் பதட்டமும் இருந்துச்சு. நாங்க ஓடி வரும்போது பெட்டியை கையில வச்சுட்டு ஓடி வரல, உசுர கையில பிடிச்சிட்டு தான் ஓடி வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஆமா தானங்க, மாமா டிவியை பொறுத்தவரை முத்துவை வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக அவன் பணப்பெட்டி எடுக்க போகும்போது ஓடுற பாதையில தண்ணி முதல் கொண்டு ஊத்தி வச்சிருந்தாங்க. அவ்வளவு கேவலமா முத்துக்குமரனுக்கு எதிராக பல சதிகளை மாமா டிவி பண்ணதான் செஞ்சானுங்க. எல்லாத்தையும் கடந்து முத்து ஜொலிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல ரயான் வந்து பெட்டி எடுக்க போனோமா செவ்வாகரத்துக்கு போனோமானே தெரியல,
அவ்வளவு பதட்டமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலிஸ்ட் எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு குத்தாட்டம் போடுறாங்க. வேற ஒண்ணும் இல்லங்க, மகாலிங்கத்தோட இசைக்குழு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு கச்சேரியே நடத்துறாங்க. இதுக்கு டாப் 5 போட்டியாளர்கள் எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் போடுறாங்க. இதெல்லாமே ரொம்பவே மாசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் இந்த பிக் பாஸ் பொறுத்தளவுல விஜய் டிவியோட பொறுக்கியான விஷாலுக்கு ரொம்பவே சொம்பு தூக்குறானுங்க. வேற ஒண்ணும் கிடையாதுங்க, விஷால் வந்து ட்ரம்ஸ் வாசிப்பாராம். அவரோட திறமையை நம்மளுக்கு காட்டணுமா, அதையும் காட்டினானுங்க. என்ன பண்ண அதையும் பார்க்க தானே செய்யணும். பார்த்தோம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா தர்ஷிகாவோட ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் இப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வெளியே போயிருக்க மாட்டாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் பொறுத்தளவுல டாப் 5 போட்டியாளர்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி கொடுக்குறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது, முதல் நாள்ல இருந்து 105 நாள் வரை வாழ்ந்துட்டீங்க, அந்த உணர்வை பத்தி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. நம்ம ஷார்ட்டா பாத்திரலாம். முதல்ல விஷால பொறுத்தளவுல நான் யாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன், நான் என்ன மேம்படுத்திக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏலே என்னடா மேம்படுத்திக்கிட்ட, ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணலையே. உன்னை பொறுத்தளவுல பொறுக்கின்னு சொல்ல முடியாது, பொம்பளை பொறுக்கின்னு சொல்லலாம். அந்த பேரை தான் வாங்கிட்டு வெளியே வர்ற. எளில நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன, அதாவது நல்ல பையன் அப்படிங்கிற பேர்ல உள்ள போன. ஆனா உள்ள நீ பண்ண வேலைகளை பார்க்கும்போது விஷால்னா இப்படிப்பட்டவன் தான் அப்படிங்கிற மாதிரி பிராண்டோட தான் வெளியே வர்ற. சரி, வெளியே வந்து பார்த்தா தானே உனக்கு தெரியும். உள்ள இருக்கும்போது நீ என்ன பண்ண அப்படிங்கிறது உனக்கு தெரியாதுல்ல. வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறமாவது கொஞ்சம் திருந்தினா நல்லா இருக்கும். ஆனா நீ எல்லாம் திருந்த மாட்டடா. உன் வீட்டுல இருந்து வந்த உங்க அம்மா அப்பாவே அதை தானே சொன்னாங்க, ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு கூட்டு வந்துருவான் அப்படிமே சொல்லியிருந்தாங்க. வெளியே 3 காதல் பண்ண அப்படிங்கறத நீயே சொல்லியிருக்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 2 காதல் பண்ணதை நாங்களே பார்த்துட்டோம். எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை நீ சீரழிக்க போறியோ தெரியல. ஆமா தானங்க? ஆமாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அடுத்ததா சௌந்தர்யாக்கா வர்றாங்க. சௌந்தர்யாக்காவை பொறுத்தளவுல நிறையவே புகழாரம் புகழ்ந்தாங்க, அவங்களே புகழ்ந்துகிட்டாங்க. இருந்தாலும் கடைசியா சொன்ன ஒரு வார்த்தையை என்னால மறக்க முடியல. அதாவது உனக்கு யாருமே வேண்டாம், யாரும் உனக்காக வராட்டியும் உன்னை நீயே தூக்கி விடுவ அப்படிமே சொன்னாங்க. ஆமா சௌந்தர்யா, நீங்க அதை பண்ணி தானே 105வது நாள் வரை வந்திருக்கீங்க. உங்களை தூக்கி விடுறதுக்காக தானே பிஆர் டீமை செட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. உங்களோட திறமையாலேயோ உழைப்புனாலேயோவா இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? இல்லவே இல்லையம்மா. அந்த வகையில எப்படியோ உண்மையை ஒத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்ததா ரயானை பொறுத்தளவுல தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தா நம்ம எந்த இலக்கை அடையணும்னு நினைக்கிறோமோ அந்த இலக்கை அடையலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்தாரு. கண்டிப்பா இதுவும் எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா பவித்ராக்காவை பொறுத்தளவுல அவங்கள புகழ்ந்து தள்ளினாங்க. இருந்தாலும் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்பவே முக்கியமா பட்டுச்சு. ஆமாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஓட வேண்டிய தூரம் நிறைய இருக்குது, உனக்கு கிடைக்க வேண்டியது தன்னால கிடைக்கும் அப்படிமே சொன்னாங்க. ஆமா தானங்க? பவித்ராவை பொறுத்தளவுல எப்படி இந்த கடைசி வாரத்துக்கு வந்தாங்க அப்படிங்கறதே நமக்கு புரியாத புதிரா இருக்குது. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எதுவும் பண்ணல, பெரிய கலவரம் நடந்தா கூட கண்டுக்க மாட்டாங்க. இப்படி அமைதியா இருந்தே கடைசி வாரத்துக்கு வந்துட்டாங்கல்ல. இத வச்சு பார்க்கும்போது லக்கெல்லாம் உண்மைதானோ, நமக்கு கிடைக்கணும் இருந்துச்சுன்னா உழைப்பே போடாம கிடைச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்ஸ் நமக்குள்ளேயே வந்துச்சு. அதே நேரத்துல முத்துக்குமரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, என்னை பொறுத்தளவுல எப்பாடு பட்டாவது முன்னுக்கு வந்துடணும் அப்படிங்கறதுக்காக ஓடிக்கிட்டே இருந்தேன். ஆனா இந்த பிக் பாஸ் வீட்டுல நான் கத்துக்கிட்ட பாடம் ஒண்ணுதான், நட்பு, காதல், அன்பு இத மதிச்சு அதுக்கும் கொஞ்சம் சரிசமமான இடங்கள் கொடுக்கணும், அதாவது வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படிங்கறத நான் இந்த வீட்டுல வந்து கத்துக்கிட்டேன். அதை எனக்கு கத்து கொடுத்தது இந்த பிக் பாஸ் வீடு தான். அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜாக்லினோட அம்மா வந்ததா இருக்கட்டும், இல்லனா தீபக் ஃபேமிலி வந்ததா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்து நம்மளும் இப்படி வாழணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ள வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நான் செஞ்சிருக்கேன், வாழ்த்துக்கள்டா அப்படிங்கிற மாதிரி தனக்கு தானே சொல்லியிருக்காரு. ஆமாடா, வெளியே வந்து பாரு, உனக்காக கோடிக்கணக்கான மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாருமே உன்னை ஒரு போட்டியாளரை பார்க்கல, உன்னை ஒரு தம்பியாவும் அண்ணனாவும் நண்பனாவும் பாக்குறாங்க. அதாவது திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வகையில எந்த துணையும் இல்லாம தமிழையும் உழைப்பையும் நம்பி போன, ஆனா உனக்கு கடவுள்களான மக்களே சப்போர்ட் நின்றுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறது மக்கள் தானே. அப்படி இருக்கும்போது முத்துவுக்கு கடவுள் அப்படின்னா அது கண்டிப்பா மக்கள் தான். அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விஜய் சேதுபதி போறாரு. அதாவது போட்டியாளர்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாரு. போனதுக்கு அப்புறமா இந்த வீட்டுல நீங்க ரொம்ப நாள் வாழ்ந்திருக்கீங்க, எந்த இடத்தெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுவீங்க, எந்த இடத்துல என்ன நினைவுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்கிறாரு. ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு இடத்த சொல்றாங்க. அதுக்கப்புறமா போட்டியாளர்களுக்கு நினைவு பரிசு கொடுக்கிறாரு. வேற ஒன்னும் கிடையாதுங்க, ஒவ்வொரு போட்டோ ஃப்ரேம் கொடுக்கிறாரு. பவித்ராவுக்கு ராஜாராணி டாஸ்க்ல ராஜகுரு கேரக்டர் பண்ணிருப்பாங்கல்ல,
அதாவது கூனி வேஷத்துல வந்திருப்பாங்க அந்த போட்டோவை பரிசீலிக்கிறாரு. விஷாலுக்கு டிடிஎஃப் டாஸ்க்ல சவுண்டுக்காக சாப்பாடு சாப்பிட்டிருப்பார்ல அந்த போட்டோ ஃப்ரேமை கொடுக்கிறாரு. சௌந்தர்யாவுக்கு ஸ்கூல் டாஸ்க்ல அவங்க குழந்தைத்தனமா பண்ணத போட்டோ ஃப்ரேமா கொடுக்கிறாரு. ரயானுக்கு பார்த்தோம் அப்படின்னா ராஜா ராணி டாஸ்க்ல அவர் மந்திரி கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு, அத போட்டோ ஃப்ரேமா கொடுக்கிறாரு. முத்துவுக்கு எதை கொடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆடிய ஆட்டம் என்ன டாஸ்க்ல விஜய் சேதுபதி கெட்டப்ப முத்து போட்டிருப்பாரு, அந்த கெட்டப்ல ஒரு போட்டோ ஃப்ரேம் கொடுக்கிறாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வெளியே எல்லாருக்குமே ஒவ்வொரு கிஃப்ட் இருக்குது, அதை ஓபன் பண்ணி பார்க்க சொல்றாரு. ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளயுமே பிக் பாஸ் வீட்ல அவங்களோட நினைவுகள், அதாவது போட்டோஸ் தான் இருக்குது. எல்லாருமே பார்த்து செம ஹாப்பி ஆறாங்க. அதுக்கப்புறமா முதல் எவிக்ஷன் நடக்குது. அதாவது இந்த எவிக்ஷனை பொறுத்தவரை 5 கொடி கம்பங்கள் வைக்கப்பட்டிருக்குது. 5 பேரையும் கொடியேத்த சொல்றாங்க. அந்த கொடிக்குள்ள இருந்து நிறையவே பேப்பர்கள் கீழே விழுது. அந்த பேப்பர்ல தான் யார் எவிட் ஆக போறாங்க அப்படிங்கறத எழுதி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா முதல் நபரா ரயான் வெளியேற்றப்படுறாரு. என்னடா பவித்ராவுக்கு முன்னாடி எதுக்காகடா ரயானை வெளியே அனுப்புனீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எவிக்டார ரயானை பொறுத்தளவுல விஜய் சேதுபதி கூட மேடையில் நின்று பேசுறாரு. என்ன பொறுத்தளவுல இந்த மேடை என்னோட உழைப்புக்கு கிடைச்ச பரிசு. அது மட்டும் இல்லாம இந்த சீசனோட 100வது நாள்ல என்னோட பட ப்ரமோஷன் நடந்துச்சு, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிமே சொல்றாரு. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி எங்க போய் உட்கார போறீங்க அப்படின்னு சொல்லும் போது ரயான் ஜாக்லின் பக்கத்துல போய் உட்கார போறேன்னு சொல்லிட்டு போனாருங்க. உண்மையாவே ரயானை இந்த இடத்துல நான் பாராட்டுவேன். அவரை பொறுத்தளவுல அவரோட நட்புக்கு உண்மையா இருக்கிறாரு. ஜாக்லினோட நட்புக்கு தகுதியான ஒரே ஒரு ஆள் அப்படின்னா அது ரயான் தான். அதுக்கப்புறமா அன்ஷிதாவோட ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மாசா இருந்துச்சு. அக்காவை பொறுத்தளவுல அவங்க ஆடாத ஆட்டமா சூப்பரா ஆடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல எக்ஸ் கண்டஸ்டன்ட் கேள்வி கேட்கிறாரு. வேற ஒண்ணும் கிடையாது, இவ்வளவு நாள் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்கேன், உங்ககிட்ட இருக்கிற கேள்வியை என்கிட்ட கேளுங்க அப்படிமே கேட்கிறாரு. இதுல முதல்ல தர்ஷா சார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயா இருக்கட்டும் வெளியா இருக்கட்டும் சேஃப் கேம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிமே கேக்குறாங்க. வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல எம்மா நீ பண்றலமா அதுதான் சேஃப் கேம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அமைதியா இருந்தல்ல, அதே நேரத்துல வெளியே திரும்பி போகும்போது உன்னோட கோவத்தெல்லாம் காட்டினல்ல, இத ஆட்டத்துல இருக்கும் போதே காட்டியிருக்கலாம்ல. இப்படி காட்டாம இருக்கிறவங்களுக்கு பேர் தான் சேஃப் கேம் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. தர்ஷா வாயை மூடிட்டு உட்கார்ந்துடுறாங்க. அடுத்ததா ஜாக்லினை பொறுத்தளவுல சார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறையவே ஃப்ரெண்ட்ஷிப் வருது, நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க யாரு கூட ஃப்ரெண்டா இருந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு விஜய் சேதுபதியை பொறுத்தவரை நான் அந்த இடத்துல இருந்திருந்தா அந்த சூழலை பொறுத்து தான் அதெல்லாம் அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாரு. அடுத்ததா ரியா கேட்ட கேள்வி தரமான கேள்வி அப்படின்னே சொல்லலாம். சார் உங்க மேல நிறையவே விமர்சனங்கள் வந்துச்சு, நீங்க சில பேருக்கு மட்டும் சப்போர்ட் பண்றீங்க, ஃபேவரட்டிசம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விமர்சனம் வந்துச்சு, இதுக்கு உங்களோட பதில் என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி செம உருட்டுனாரு. ஆமா, என் மேலேயும் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு, நான் விஷாலுக்கெல்லாம் சொம்பு தூக்குறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க, ஆனா நான் அப்படிலாம் பண்ணல, நான்லாம் யாருக்குமே பாகுபாடு பார்க்கவே கிடையாது, எனக்கு எல்லாருமே ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துலயும் பேசுறாரு. சார் போதும் சார், விஷாலுக்கு யாரு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கறத இன்னைக்கு விஷால் சொல்றான். அவங்க 3 பேரும் தான் இன்னைக்கு ஸ்டேஜ்ல நிக்கிறாங்க. இதுக்கு மேலையும் நீங்க எதுக்காக உருட்டுறீங்க அப்படி மாதிரி இருந்துச்சு. ஆமாங்க, சேனலோட ஹெட்டா இருக்கட்டும் இல்லனா சவுத் இந்தியாவோட ஹெட்டா இருக்கட்டும் எல்லாரும் சிபாரிசுல தான் விஷால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கான். மறுபடியும் எப்படி விஜய் சேதுபதி விஷாலுக்கு எதிராக கேள்வி கேட்பாரு? இந்த இடத்துல நான் அப்படிலாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி உருட்டினாரு. அடுத்ததா ராணுவ எழுந்து கேள்வி கேட்க வர்றாங்க. கேள்வி கேட்க வரும்போதே பங்கம் பட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஆமா, வெளியே எல்லாருமே சௌந்தர்யாவுக்கு பிஆர் இருக்குது அப்படிமே சொல்றாங்க, ஆனா ராணுவுக்கு பிஆர் இருக்குது அப்படிங்கறது வெளியே வர மாட்டேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி முதல்ல கலாய்ச்சிடுறாரு. அதே நேரத்துல ராணுவ கேட்ட கேள்வி அதுக்கு மேல தற்குறித்தனமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன கேள்வி கேட்கறான் அப்படின்னு பார்த்தோம்னா, சார் போட்டியாளர்கள் கிட்ட இருந்து நீங்க என்ன சார் கத்துக்கிட்டீங்க அப்படி மாதிரி கேள்வி கேட்கறான். அதுக்கு விஜய் சேதுபதி முழுக்க ராணுவ போட்டு பொழந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். சார் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும்னு கத்துக்கிட்டேன், அது மட்டும் இல்லாம தற்குறிகள் கிட்ட பேசும்போது பொறுமையா இருக்கணும் அப்படிங்கறத கத்துக்கிட்டேன், ஒழுங்கா விளையாடாம குழப்பம் பண்ணா கூட அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படிங்கறத கத்துக்கிட்டேன், உருட்டுனாலும் உண்மையை சொல்ற மாதிரி மூஞ்ச வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மொத்தமா ராணுவ போட்டு பொழந்துட்டாரு. ராணுவ இப்படிதானங்க நடிச்சுக்கிட்டு இருந்தான். ஆமாங்க, அவன் இன்னசென்ட் எல்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டேன். அவனை பொறுத்தளவுல அவன் வக்கீலுக்கு படிச்சிருக்கான், பேசவே வராது அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறான். அதாவது நான் முதல்ல இருந்தே சொல்ற மாதிரி தான், சௌந்தர்யாவோட மெயில் வெர்ஷன் தான் ராணுவோட ஃபீமேல் வெர்ஷன் தான் சௌந்தர்யா. அதுல எனக்கு எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. இந்த இடத்துல விஜேஎஸ் தரமான சம்பவம் செஞ்சார் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரியே தீபக பொறுத்தளவுல சார் உங்களுக்கு ஒரு பவர் கிடைச்சி எவிக்டான ஒரு நபரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பணும்னா நீங்க யாரை அனுப்புவீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. இதுக்கு விஜய் சேதுபதி சொன்ன பதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவரை பொறுத்தளவுல மீதம் இருக்கிற 20 பேரையும் பாராட்டி அவங்களோட நற்குணங்களை சொன்னாரு.
ரொம்பவே வரவேற்கத்தக்கது. நம்மளை பொறுத்தளவுல எல்லார் மேலயும் விமர்சனம் வச்சிருக்கோம், இல்லன்னு சொல்ல. அவங்க கிட்டயும் என்னெல்லாம் நல்ல குணங்கள் இருக்குது அப்படிங்கறத இந்த இடத்துல விஜய் சேதுபதி சொன்னாரு. அதுக்கப்புறமா அடுத்த எவிக்ஷனுங்க. இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். வேற ஒண்ணும் கிடையாது. மீதம் இருக்கிற 4 போட்டியாளர்களையும் ஒவ்வொரு பூத்துல உட்கார சொல்றாங்க. அவங்க கையில ஒரு புக் மாதிரி கொடுத்துறானுங்க. புக் இல்ல, ஒரு 5 பேப்பர் கொடுக்குறானுங்க. அதுல கதை எழுதப்பட்டிருக்குது. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சில பேர் சிங்கமா இருக்கிறாங்க, சில பேர் நரியா இருக்கிறாங்க, சில பேர் முயலா இருக்கிறாங்க, சில பேர் மானா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வருது. அந்த கதையில கடைசியில முயல் தான் வெளியேறுது அப்படிங்கிற மாதிரி எழுதி இருக்குது. அந்த முயல் பவித்ரா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. அந்த வகையில பவித்ராவும் பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியேறாங்க. அதுக்கப்புறமா மீதம் இருக்கிற டாப் 3 போட்டியாளர்களுக்கு இந்த சீசனோட டிராபியை காட்டுறாங்க. ஆக்டிவிட்டி ஏரியால இருட்டுக்குள்ள அந்த டிராபியை காட்டினானுங்க. பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த டிராபி தனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க டிராபி கிட்ட பேசி டிராபியை உங்ககிட்ட வர வைக்கலாம் அப்படின்னு பிக் பாஸ் சொல்றாரு. அதுக்காக போட்டியாளர்கள் ஒவ்வொருத்தவங்களும் பேசுறாங்க. இதுல முத்துக்குமரன் டிராபி கிட்ட என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பொறுத்தளவுல நீ என்கிட்ட வந்துருவ அப்படின்னு நான் ரொம்பவே ஆழமா நம்புறேன். ஆனா நீ டிராபி மட்டும் கிடையாது, மக்களோட அன்பின் அடையாளம். இந்த அன்பு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக 15 வருஷமா நான் உழைச்சிருக்கேன். நீ என்கிட்ட வந்த அப்படின்னா மக்களோட அன்பின் அடையாளமா அங்கீகாரமா உன்னை வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. உண்மையாவே தானங்க இந்த சீசனோட டைட்டில் வினரா முத்துக்குமரன் வந்தாரு அப்படின்னா அதுதான் உண்மை. மக்களோட அன்புக்கு தகுதியான ஒரு நபர் முத்துக்குமரன் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதுமே இல்ல. அதே மாதிரியே விஷால பொறுத்தளவுல அவர் பல உருட்டுகள் உருட்டுறாரு. இந்த இடத்துல நான் யாருன்னு கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்காரு. சௌந்தர்யாவை பொறுத்தளவுல உனக்கு விருப்பம் இருந்தா வா, வராட்டி போ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சௌந்தர்யா பேசும்போது எனக்குலாம் சிரிப்பு வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா சுனிதாவோட மாசான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். டான்ஸ்ல சுனிதாவை அடிச்சுக்க முடியுமாங்க, தாறுமாறா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல 6 நபர்களுக்கு 6 டிராபியை கொடுக்கிறாரு. ஏலே என்னடா இவ்வளவாடா பஞ்சத்துல இருக்கிறீங்க? ஆமாங்க, இன்னைக்கு இவனுக்கு வச்சிருந்த டிராபி எல்லாம் பார்க்கும்போது கேவலமா இருந்துச்சு. ஒரு கட்டையில கண்ணை வரைஞ்சு கொடுக்குறாங்க, அதுக்கு பேர் தான் டிராபியா. இதுல கேப்டன் ஆஃப் தி சீசன் அப்படிங்கிற டிராபி தீபக்குக்கும், மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிற டிராபி ஆனந்திக்கு. அதாவது ஆனந்தியை பொறுத்தளவுல பெண்கள் அணில இருக்கும்போது எப்படிலாம் மண்டே கழுவுனாங்க, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். உண்மையாவே அந்த டிராபி அவங்களுக்கு பொருத்தமானது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரியே அட்டென்ஷன் சீக்கர் அப்படிங்கிற டிராபி ராணுவுக்கு கொடுக்கப்படுது. இதுவும் சரியானது தாங்க. எல்லாரும் நேர்வழியில போனா நான் குறுக்கு வழியில தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி ராணுவ போனாரு. இவருக்குமே இது டிராபி மாதிரி தெரியல, இந்த இடத்துலயும் ரோஸ்டிங் மாதிரி தான் தெரிஞ்சு. அதே மாதிரியே டாஸ்க் பீஸ்ட் அப்படிங்கிற டிராபி ரயானுக்கு கொடுக்கப்படுது. கேம் சேஞ்சர் அப்படிங்கிற டிராபி மஞ்சரிக்கு கொடுக்கப்படுது. சூப்பர் ஸ்ட்ராங் அப்படிங்கிற டிராபி ஜாக்லினுக்கு கொடுக்கப்படுது. உண்மையாவே ஜாக்லின் ஸ்ட்ராங் தாங்க, மறுக்கிறதுக்கே இல்ல. அதே நேரத்துல இந்த டிராபி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜாக்லின் சத்யா ஜெஃப்ரி பண்ணது உங்களுக்கு தெரியுமா அப்படிமே கேள்வி கேட்கிறாரு. ஜாக்லின் பொறுத்தளவுல ஆமா சார் நான் பார்த்தேன் சார் அப்படிமே சொல்றாங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி கேட்கிறாரு. அதுக்கு இந்த இடத்துல ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சார் கூடவே நின்னு அடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி வலிச்சிச்சு சார் அப்படிமே சொல்றாங்க. ஆமாங்க, இந்த ஜெஃப்ரிக்காக பல இடங்கள்ல ஜாக்லின் பேசியிருக்காங்க. அவனை ஒரு தம்பியா தான் ஜாக்லின் நினைச்சாங்க. அந்த ஜெஃப்ரி இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டத வெளியே பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா ஜாக்லின் உடஞ்சிருப்பாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல. அதாவது ஜாக்லினோட எவிக்ஷன்ல மட்டுமா ஜெஃப்ரி இப்படி பண்ணா? இல்லையே, சௌந்தர்யா கிட்டயா இருக்கட்டும், ரயான் கிட்டயா இருக்கட்டும், அருண் சத்யா கிட்டயா இருக்கட்டும், ஜாக்லினை பத்தி படு கேவலமா பேசியிருக்கான். இனிமேலாவது ஜெஃப்ரி மாதிரி பொறுக்கிகள் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருந்தா ஜாக்லினுக்கு நல்லது. இருந்தாலும் இந்த இடத்துல சத்யா இல்ல சார், ஜாக்லின் எவிட் ஆனதை நாங்க கொண்டாடல, அந்த இடத்துல சில பேரோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்து தான் நாங்க சிரிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இல்ல விளக்கண்ண சரி ஓகே, ஜாக்லின் வெளியே போற நேரங்கள்ல நீ சிரிச்சதுக்கு காரணம் சொல்லிட்ட. ஜாக்லின் வெளியே போனதுக்கு அப்புறமா ராத்திரி 2 மணி வரை கும்மாளம் போட்டீங்களே, அதுக்கு என்னடா அர்த்தம்? நடிக்கலாம்டா, ஓவரா நடிக்காத. அதாவது ஜெஃப்ரி கூட சேர்ந்தவன் எவனும் உருப்படுறதுக்கு வாய்ப்பே இல்ல. சத்யா, உன்னை பொறுத்தளவு நீ எவிட் ஆகும் போது நீ ரொம்பவே நல்லவன் அப்படிங்கிற ஒரு பின்பம் இருந்துச்சு. ஆனா ரீஎன்ட்ரி கொடுத்து அதுலயும் ஜெஃப்ரி கூட சேர்ந்து உன்னோட பேரை கெடுத்துக்கிட்ட அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பிக் பாஸ் பொறுத்தளவுல டாப் 3 போட்டியாளர்கிட்ட பேசுறாரு. எப்பவும் போலாதாங்க, வெளியே போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அள வைக்கிற மாதிரி பேசுவார்ல, அதே மாதிரியே அவரோட வார்த்தை ஜாலம் வேற லெவல்ல இருந்துச்சு. அவ்வளவு ஆழமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நம்ம போய் நின்னு கேட்டா கூட நம்மளே அழுதுருவோம், அந்த அளவு ரொம்பவே ஆழமா பேசுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொல்றாரு, உங்களோட அங்கீகாரத்தை வெளியே தேடுங்க, அதே நேரத்துல சமூக வலைதளங்கள்ல உங்களோட அங்கீகாரத்தை தேடாதீங்க அப்படிமே சொல்றாரு. இதுவும் எதுக்காக? விஷாலுக்காக தான் சொல்றாரு. எதுக்காகன்னா சமூக வலைதளங்கள்ல அதிகமா விஷால தான் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க.
சௌந்தர்யாவை கூட விட்டுருவாங்கங்க. ஆனா விஷால் எல்லாம் விட மாட்டாங்க. எதுக்காகன்னா பெண்கள் கிட்ட ரொம்பவே தவறா பேசிட்டு இருக்காரு. பெண்களை பத்தியும் தவறா பேசுறாரு. பெண்களோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி நம்பிக்கை கொடுத்து ஏமாத்துறாரு. அதனால விஷாலுக்கு தான் இந்த அட்வைஸ பிக் பாஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரொம்பவே சென்டிமெண்டா பேசி பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் பண்றாரு. டாப் 3 போட்டியாளர்கள் கண்கலங்கி நிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மேடைக்கு வர்றாங்க. மேடைக்கு வந்ததுக்கு அப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல டாப் 3 போட்டியாளர்களோட குடும்பத்தினர்கிட்ட பேசுறாங்க. இதுல விஷாலோட அப்பா விஷால் எப்பவுமே இப்படிதான், வீட்லயும் இப்படிதான் இருப்பான், அதே மாதிரிதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளயும் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது ஆண் பிள்ளைகளை பெத்த பெற்றோர் கொஞ்சமாவது கண்டிச்சு வழங்கப்பா. எப்பவுமே பெண்கள் மேலதான் தவறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகாதீங்க. யார் மேல தவறு இருந்தாலும் பாதிக்கப்படுறது பெண்கள் தான். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு என்னோட பையன் தான், அவன் என்ன வேணாலும் பண்ணலாம், அவன் பண்றதெல்லாம் சரி அப்படி மாதிரி ஆண்களை வளர்க்காதீங்க. ஆமாங்க, இவரே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது சொல்லியிருந்தாருல, அவனுக்கு எந்த பொண்ணை பிடிக்குதோ அவன் பாட்டுக்கு கூட்டு வருவான் அப்படின்னு சொல்லியிருந்தாருல. ஒரு பொண்ணை கூட்டு வந்தா நீ சரின்னு சொல்லு, அந்த பொண்ணை விட்டுட்டு அடுத்த பொண்ணை கூட்டு வரும்போதும் ஓகேன்னு சொன்னா அதுக்கு பேர் வேற. தயவு பண்ணி ஆண் குழந்தைகளை வளர்க்கிற பெற்றோர் எது சரி எது தப்பு அப்படிங்கறத ஆண்களுக்கும் சொல்லி கொடுத்து வளங்க அப்படிங்கறது என்னோட கருத்து. இந்த இடத்துல விஷால் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னா அவங்க வீட்டுல அவனுக்கு கொடுத்த ஃப்ரீடம் தான் காரணம் அப்படிங்கிறது என்னோட கருத்துங்க. அதே நேரத்துல முத்துக்குமரனோட அம்மா ரொம்பவே பெருமையா பேசினாங்க. உண்மையாவே பெருமைப்படுற மாதிரி தான் பிள்ளைய வளர்த்து வச்சிருக்காங்க. அதனால அவங்க பெருமையா பேசுறாங்க. அதே நேரத்துல சௌந்தர்யாவோட பெற்றோர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது வேற மாதிரி பேசினாங்க, இந்த இடத்துல வேற மாதிரி பேசுறாங்க. இதுதான் உண்மையான சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. வேற ஒண்ணும் கிடையாதுங்க. சௌந்தர்யாவுக்கு முழுக்க முழுக்க நெகட்டிவ் வந்ததே அவங்களோட பேரண்ட்ஸ் போனதுக்கு அப்புறமா தான். நீ வெளியே இப்படிலாம் இல்ல, ஷோவுக்காக தானே இவ்வளவு கேவலமா நடிக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே போட்டு துவைச்சோம். அதை மாத்தணும் அப்படிங்கறதுக்காக சௌந்தர்யாவோட அம்மா வெளியே இருக்கும் போதும் சௌந்தர்யா இப்படிதான் இருப்பா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது இதே மாதிரி கோமாளித்தனத்தை எல்லாம் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பேசுறாங்க. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல, சரிப்பா உங்க 3 பேர்ல நீங்க டைட்டில் வின் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்க போற 40,50,000 ரூபாய் வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சௌந்தர்யா பொறுத்தளவுல, சார் அந்த பணத்தை மொத்தமா எங்க அப்பா கிட்ட கொடுத்துருவேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. முத்துக்குமரன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சார் வீட்டு வேலை நடந்துகிட்டு இருக்குது, இதுவரையா கடன் இல்லாம இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டோம், அந்த வீடை கட்டுறதுலயும் கடன் வந்துடக்கூடாது, அந்த கடன் எல்லாம் அடைச்சிருவேன். அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சின்னதா தொழில் அமைச்சு கொடுப்பேன். அதே மாதிரியே நல்ல புத்தகங்களை வாங்கி சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கும் அரசு பள்ளியில இருக்கிற மாணவர்களுக்கும் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. இது தாண்டா முத்துக்குமரன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே நேரத்துல விஷால் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட வாழ்க்கையில இவ்வளவு பணத்தை நான் பார்த்ததே கிடையாது, என்னோட அக்கௌண்ட்ல வச்சு அழகு பார்ப்பேன், எங்க அம்மாவுக்கு நகை பண்ணி போடுவேன், அது மட்டும் இல்லாம நான் ஒரு ஆக்டர், என்ன நான் அழகா பாத்துக்கிறதுக்காக நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ஒரு எவிக்ஷன் நடக்குது. வேற யாரு? விஷால் தான். விஷாலோட எவிக்ஷனை பொறுத்தளவுல ஆடியன்ஸோட சேருக்கு அடியில தான் கார்டு இருக்குது, எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. கார்டை திறந்து பார்க்கும்போது விஷாலோட பேரு. இல்ல விஷால்லாம் டாப் 5குள்ளேயே வந்திருக்க கூடாதுடா, அவன் வராம இருந்ததுக்கு காரணத்தையும் அவனே சொல்றான்லங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பாலா சார், பிரதீப் சார், கிருஷ்ணகுட்டி சார் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றான். அவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் டிவியோட மெயின் தூண்களே அவங்க தான். அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சியை நடத்துறதே அவனுங்க தான். இவ்வளவு பெரிய பெத்த கைகள் கையில இருக்கும் போது இவன் ஆடாத ஆட்டம்லாம் போடதான் செய்வான். ஹோஸ்டால கூட கேள்வி கேட்க முடியாத ஆட்கள் தான் விஷாலுக்கு சப்போர்ட் பண்ற ஆட்கள் அப்படிங்கறது மட்டும் இன்னைக்கான எபிசோட்ல தெளிவா தெரிஞ்சு. அதுக்கப்புறமா விஷால் யாரோட பேரெல்லாம் சொன்னாங்களோ அவங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியோட ஸ்பான்சரா இருக்கட்டும் இல்லனா டைரக்டரா இருக்கட்டும் இவங்க தான். அவங்க அவங்களோட ஸ்பீச்சை கொடுக்கறாங்க. இந்த இடத்துல தேவையில்லாம விஜய் சேதுபதிக்காக ஒரு பயண வீடியோ போட்டு காட்டப்படுது. என்னத்தை கிழிச்சிட்டாரு இந்த சீசன்ல, என்னத்தை கிழிச்சிட்டாருன்னு கேக்கேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரவுடித்தனத்தை பண்ண ஜெஃப்ரிக்கு எதிராக எந்த கேள்வியும் கேட்கல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பொம்பளை பொறுக்கி மாதிரி அலைஞ்சுகிட்டு இருந்த விஷாலுக்கு எதிராக எந்த கேள்வியும் கேட்கல. சாச்சனா அப்படிங்கிற குட்டிச்சாத்தானுக்கு எதிராக எந்த கேள்வியும் கேட்கல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 1000 பிரச்சனைகள் நடந்திருக்குது. பல பேர் பல இடங்கள்ல மாத்தி மாத்தி பேசிருக்கானுங்க. இதுக்கு எதிராக ஒரு குறும்படம் கூட போட்டது கிடையாது. டாஸ்க்ல ரெட் கார்டு கொடுக்கற அளவுக்கு சண்டைகள் வந்திருக்குது. ஒரு எல்லோ கார்டு வார்னிங் கூட கொடுத்தது கிடையாது. இவரை பாராட்டுற மாதிரி ஏவி வேற போடுறாங்க. பார்க்கும்போது எனக்கு கடுப்பாச்சுங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வின்னிங் மூமெண்ட். சௌந்தர்யா முத்துக்குமரன் 2 பேர் கையையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு இந்த சீசனோட டைட்டில் வினர் முத்துக்குமரன் தான் அப்படிங்கிற மாதிரி கையை தூக்குறாரு. எப்பா இதுக்காக தான்றா இவ்வளவு நாள் கதறிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மன நிறைவா இருந்துச்சுங்க. ஆமாங்க, இந்த சீசனை பொறுத்தவரை நான் பல பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கேன். எல்லா சீசன்லயுமே என்னோட சேனல் எப்பவுமே டாப்ல தான் இருக்கும். வீடியோஸ் எல்லாமே நல்ல ரீச் இருக்கும். ஆனா இந்த சீசனை பொறுத்தவரை
சௌந்தர்யாக்காவோட பிஆர் டீம் தயவால என்னோட வீடியோ எதுவுமே ஓடல. எதுக்காகனா சௌந்தர்யாவை போட்டு நான் பொலன்னு பொலந்துகிட்டு இருந்தானா பிஆர் டீமை பொறுத்தளவுல தொடர்ந்து ரிப்போர்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தானுங்க. இருந்தாலும் நம்ம மாறுவோமா? நம்ம தான் ஒரு குறிக்கோள்ல இருப்போம்ல. நமக்கு எது சரின்னு படுதோ அதுதான் சரி. நமக்கு பணம் வரணும், வீடியோ ஓடணும் அப்படிங்கிறதுக்காக கண்ட தற்குறிக்கெல்லாம் என்னால ஜாலரா அடிக்க முடியாது. இத்தனை சீசனா நான் அப்படிதான் ரிவ்யூ பண்ணிருக்கேன். இனிமேல் வரப்போற சீசன்லயும் என்னோட ரிவ்யூ என் மனசாட்சி படிதான் இருக்கும். மத்தபடி காசு பார்க்கணும், வீடியோ ஓடணும் அப்படின்னா சௌந்தர்யா மாதிரி தற்குறிகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஆமாங்க, பணம் இருந்தா எல்லாம் நடக்குங்க. நானுமே சௌந்தர்யாவை பாராட்டி பேசியிருந்தேன் அப்படின்னா லேக்ஸ் கணக்குல வியூவும் வாங்கியிருக்கலாம், லேக்ஸ் கணக்குல பணமும் சம்பாதிச்சிருக்கலாம். என்ன பண்ண நம்ம மனசு ஒத்துக்க மாட்டேங்குதுங்க. அதை மாத்தணும்னு தான் நினைக்கிறேன். ஒவ்வொரு சீசன்லயும் மாற மாட்டேங்குது. நம்மளை பொறுத்தவரை இல்ல இவன் தாண்டா சரி, இவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற முடிவு பண்ணிடுறேன். அவனுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றேன். ஏனையே தெரிய மாட்டேங்குது. சரி, என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல டிராஃபி முத்துக்குமரன் கையில போயிருது. அது மட்டும் இல்லாம டைட்டில் வின்னரோட பரிசு தொகையான 40,50,000 ரூபாய் பரிசு தொகையும் முத்துக்குமரன் கைக்கு போகுது. உண்மையாவே முத்துக்குமரன் வாங்கின டிராஃபிய அவங்க அம்மாட்ட கொடுத்து அழகு பாக்குறான். அந்த டிராஃபிய அப்பந்தான் அழகாச்சு அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே பாக்குறதுக்கே மன நிறைவா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல முத்துக்குமரன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த டிராஃபி எனக்கு வர்றதுக்கு காரணம் ஒரே ஒரு பெண் தான். என்னதான் ஏழ்மையில இருந்தாலும் தன்மானத்தை விட்டு கொடுக்காம இருந்த என்னோட அம்மா தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. வேற லெவல்ல இருந்துச்சு. அதாவது மிடில் கிளாஸா இருக்கிற எல்லா பெற்றோரோட எண்ணமும் ஒண்ணுதாங்க. நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம திங்காட்டியும் பரவாயில்ல, நம்ம நகை போடாட்டியும் பரவாயில்ல, நல்ல ட்ரெஸ் போடாட்டியும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைய நல்லபடியா ஆளாக்கணும், அவன் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் மிடில் கிளாஸோட மிகப்பெரிய ஆசை. அந்த ஆசைய அவங்க அம்மாவுக்கு முத்துக்குமரன் இந்த இடத்துல நிறைவுபடுத்தி கொடுத்திருக்கான். உண்மையாவே முத்துக்குமரனுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அவனோட வாழ்க்கையில மென்மேலும் வளர என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல சௌந்தர்யா பொறுத்தவரை இந்த டைட்டில் வின்னர் பட்டத்துக்கு முத்துக்குமரன் தகுதியானவன் அப்படிமே சொன்னாங்க. அதுக்கப்புறமா போட்டியாளர்கள் எல்லாருமே முத்துக்குமரன் கிட்ட வந்து வாழ்த்துக்கள் சொல்றாங்க. முத்துக்குமரன் தீபக்க தூக்குறதா இருக்கட்டும், தீபக் முத்துக்குமரனை தூக்குறதா இருக்கட்டும், பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த சீசன் முடிஞ்சிருக்குங்க. அதாவது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த நம்மள ஒருத்தனான முத்துக்குமரன் ஜெயிச்சிருக்கான். நான் ஹாப்பி, நீங்க ஹாப்பியா அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரியே இவ்வளவு நாள் எனக்கு சப்போர்ட் பண்ண உங்க எல்லாருக்குமே நன்றிங்க. வார்த்தையில சொன்னா போதாது, வார்த்தையில தான் சொல்ல முடியும். வேற என்ன பண்ண முடியும்? இந்த ஆதரவையும் அன்பையும் எப்பவுமே எனக்கு தாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.